வணக்கம், நான் தான் உங்க குமரி சிந்துஜா. மக்களே, நம்மோட பாரதியார் என்ன சொல்றாரு? மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? கப்பல் விட்டா என்ன ஆகும்? நம்முடைய பாதுகாப்பு, நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துறோன்ற அர்த்தம். அதுதாங்க நம்ம சுதேசி இயக்கத்தையும் திருவள்ளுவத்தையும் அப்படியே ஒப்பிட்டு பார்த்தா ஒண்ணு மாதிரியே இருக்கும். ஏன் அப்படின்னா, திருவள்ளுவத்துல ஒரு மன்னன் தன்னுடைய நாடை பாதுகாப்பது தான் முதன்மையான கடமையாக கொண்டிருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது சுதேசி அதை முன்னெடுக்குது. அதே மாதிரி நாடா சும்மா இருக்கிறது நாடு இல்லப்பா, பிற உதவிய கோராத நாடு நாடு அப்படிங்கும்போது சுதேசியும் அதைத்தான் வலியுறுத்துது. நீங்க உங்களுடைய பொருளுக்கு மதிப்பு கொடுங்க, உங்களுடைய தன்னிறைவாக வாழுங்க. அந்த மாதிரி சுதேசியும் வள்ளுவமும் குறிப்பிட்டதை பார்த்தா ஒண்ணு மாதிரியே இருக்கும். அது பொதுவா லார்ட் கர்சன் அவர்கள் இங்கிருந்து பெங்களாதேஷை பிரிச்சு விட்ட உடனே வெஸ்ட் பெங்கால்ல ஒரு ஸ்பார்க் வெடிக்குது. அதே விஷயம் தமிழ்நாட்டுக்கு சுதேசி மூமெண்டா இயக்கமாக வந்தது. அதை கையில எடுத்தவங்க தான் பாரதியார், நம்முடைய வ.உ.சி. சிதம்பரனாரை பற்றி அவர் ஒரு பெரிய வழக்கறிஞர், நல்ல வசதியான வெல்த்தானவர் தாங்க. அவரு நாட்டுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணாரு. தனி கப்பல்கள் 2 வாங்கினாரு. இந்த மாதிரி நமக்கு சுதேசிய பற்றி முன்னெடுத்தாருங்கிறதுக்காக தேச துரோகிங்கிற பட்டம் சுமத்தப்பட்டு வழக்கறிஞர் பட்டத்தை வாங்கப்பட்டு ஜெயில போட்டாங்க. ஜெயில சும்மாவா? மாடு செக்கிழுக்கிறது மாதிரி இவரை செக்கிழுக்க வச்சு இடது கால் தேஞ்சு போய் இப்படி பல மாவீரர்கள் தேசத்துக்காக இறந்தெல்லாம் தாங்க நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. நீங்க காந்திஜியை பற்றி பார்த்திருப்பீங்க. எப்பவுமே அமைதியா போராடி நம்ம ஒரு சிலதை பெறணும். அவருக்கே கோவம் வந்துட்டுங்க. வெள்ளையனே வெளியேறுன்ற இயக்கத்தை அவரு கோபத்தினாலதான் பிரகடனம் பண்ணாரு. சோ அந்த அளவுக்கு பிரிட்டிஷ் எல்லாம் சும்மா எல்லாம் இங்க சுதந்திரத்தை தரல. பல பேரனுடைய படுகொலை, ஜாலியன்வாலாபாக் படுகொலை, இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இருக்கு. நம்ம சும்மா சுதந்திரம் கிடைச்சுன்னா அது நம்ம முட்டாள்தனம் அப்படின்னு நினைக்கிறோம்னா, அதனால தேசத்துக்காக போராடினவங்களுக்காக நாம எப்பவுமே நன்றி உணர்வோட இருக்கணும். இன்னைக்கும் ராணுவ வீரர்கள் எத்தனை பேரோம்லாம் இறக்கதான் செய்யறாங்க தினமும். அவங்களுக்கு நம்ம நன்றி உணர்வை செலுத்தணும். வள்ளுவமும் சுதேசியும் ஒண்ணுங்க. அதனாலதான் நான் சொல்றது, நாட்டு நாய்களுக்கு மதிப்பு கொடுங்க, நம்ம நிறத்தவர்களுக்கு கருப்புக்கு மதிப்பு கொடுங்க. ஏன் கருப்புன்னா வெறுப்பா? நம்ம டிராபிக்கல் கண்ட்ரியில இருக்கிறவங்க, அதனால நம்ம நிறம் சற்று கருப்பா தான் இருக்கும். சினிமா துறைகளும் கருப்பு நிறத்தவர்களை மிகப்பெரிய அளவுல வாய்ப்பு கொடுக்கணுங்க. அங்க இருந்து மாற்றம் தொடரும். கலப்பு திருமணம் சினிமா துறையில இருந்து நடக்கிறதுனால நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதே மாதிரி கருப்பைக்கும் நீங்க மதிப்பு கொடுக்கணும். நல்ல சிந்தனையாளர்கள், தயாரிப்பாளர்கள் கருப்புக்கு மதிப்பு கொடுங்க.